ஹே காய்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறது நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா காடை கிரில் பண்ண போகிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மீன் அதெல்லாம் காடையை க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு பிளேட்டில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. மசாலா எங்கள் வீட்டில் அம்மா எல்லாமே போட்டு அரைச்சாங்க. என்ன மசாலான்னு தெரில, பட் இந்த புதினா கொத்தமல்லி அதெல்லாம் போட்டாங்கன்னு தெரியும். கொஞ்சமாக தயிர் ஊற்றுனாங்க. நான் அதை வந்து கொஞ்சம் காடை மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் நம்மளால் வந்து கொஞ்சம் அதை ஊற வச்சு பொரிக்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் டைலாக் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மஸ்ட் ட்ரை காடை ஃப்ரை. ஆனால் இது காடை ஃப்ரை கிடையாது, காடை கிரில்லு. என்னது கிரில்லு? பார்த்தோன்னா சில பேருக்கு வயிற்றுச்சலாக இருக்கும். இப்போ எவ்வளோ நம்மளை விட்டு சாப்பிட்றேன்னு என்ன பண்ணுறது? நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா கொடுத்துருப்பீங்க, பட் நீங்கள் தான் இங்கே இல்லையே. இன்னும் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி யாராச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா வீட்டில்? அப்படி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களை ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரொம்ப கிடையாது, நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். காடை கிரில் பண்ணுறது நல்லா தான் இருந்துச்சு. சிக்கனை கம்பேர் பண்ணுறப்ப காடை நல்லா இருந்துச்சு. இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காடை நம்ம வந்து காய வச்சுருக்கோம் வெயிலில். இந்த ஹை-டெக் இருக்குல்ல, இதில் தான் நம்ம வந்து காடை கிரில் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இது அமேசானில் வாங்கினேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு. சிக்கன் லாலிபாப்பில் பண்ணுறது கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் வந்து இந்த நிலக்கரியை போட்டு எரிக்கிறதுக்கு இந்த நெருப்பு தேவைப்படுறதுக்காக நான் அதை எரிக்கிறேன். வீடியோ யார் எடுத்தாங்கன்னா எங்கள் அக்கா தான் வீடியோ எடுத்துருப்பாங்க. இதை வந்து கொஞ்சம் காய விட்டால் தான் அந்த நெருப்பில் வந்து அந்த புகை வந்து ஹீட்டில் கொஞ்சம் வேகனால தான் நம்ம நெருப்பு வச்சோம். நெருலாவே பற்றிக்கிச்சு. லைட்டாக ஒரு சூடத்தை போட்டு பற்ற வச்சேன், குப்புன்னு பற்றிக்கிட்டு. ஸ்லோமோ எப்படி இருக்குது? நெருப்பாக இருக்கா? கொஞ்ச நேரத்தில் சன் பாத் எடுக்கும் பாருங்கள் காடை. அது சன் பாத் எடுத்தால் தானேங்க நம்ம சாப்பிட முடியும். பட் நல்லா இருந்துச்சு, சொல்ல முடியாது. 40 ரூபான்னு நினைக்கிறேன் காடை. நம்ம கடையில் வாங்கினா 80 ரூபா சொல்லுவோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. வீட்டில் பாருங்கள் 5 நிமிஷம், வாங்கிட்டு வந்து 5 நிமிஷம் ஆச்சு. செய்து ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க, அவ்வளோதான். நெருப்பு ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கங்கு ரெடி ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு, மற்றபடி சீக்கிரமாக பண்ணியாச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ஹை-டெக்ங்கிறது நல்லாவே குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. சைடில் அந்த உடன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, தூக்குறப்ப ஒரு ஹீட்டும் கையில் தெரியல, நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்கள்ல, அதான். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, காடை இதான் காடை கிரில்லுன்னு சொல்லக்கூடாது, தந்தூரி மாதிரி, ஏன்னா புகையில் வேகுது. நல்லா இருந்துச்சு பாருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப குக்கிங்கில் எனக்கு எடுக்க தெரியாது, ஓரளவுக்கு எடுத்துருந்து நான் அப்ளை பண்ணி போட்டிருக்கேன். இதான் ஃபைனல் டச்சு, காடை கிரில்லு ப்ளஸ் சிக்கன் குழம்பு ரைஸு. வீடியோ அவ்வளோதான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட்டை அள்ளி விடுங்க. தேங்க்யூ.